ஈரானுடைய தாக்குதல் என்பது இதுவரைக்கும் இஸ்ரேல் கடந்த 30 அல்லது 40 ஆண்டுகளில் சந்திக்காத அளவுக்கு ஒரு பெரும் தாக்குதலை பல இராணுவ கேந்திரமான அமைப்புகள் கட்டிடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 10 நாட்களாக இஸ்ரேலுடைய வான்வெளி என்பது மூடப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரேலுக்கும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பின்னணியில இந்த போர் நிறுத்தம் என்பது தேவை. கொஞ்ச நாள் நம்ம பின்வாங்கிட்டு நாமே மறுபடியும் சுதாரித்துக் கொண்டு போர் செய்யலாம் என்ற அடிப்படையில் இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கான சில நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கு என்று வால் ஸ்ட்ரீட் ஜோர்னல்ல சில செய்திகள். இஸ்ரேலுக்கு இந்த போர் நிறுத்தம் தேவைப்படுகிறது. ஏன்னா அவங்க பெரிய அழிவை சந்திச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தங்களை தாங்கள் சுதாரித்துக் கொண்டு ஈரானை எப்படி சிக்கலுக்கு உள்ளாக்குவது என்பதை திட்டமிட்டு மீண்டும் தாக்குவதற்காக ஒரு இடைக்கால ஒரு நிவாரணம் அவர்களுக்கு தேவைப்படுது. அதற்காக தான் இதை நடத்திருப்பது என்பதுதான் பொதுவாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது. ஆனா அதே சமயத்துல டொனால்ட் ட்ரம்பும் சரி இஸ்ரேலும் சரி இந்த போர் நிறுத்தத்தை மீற மாட்டார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஈரான் இவ்வளவு நெருக்கடிக்கிறையிலையும் அமெரிக்காவை எதிர்த்து நின்னது, அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுத்தது, இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுத்தது, தன்னுடைய அண்டை நாடுகள் வளைகுடா நாடுகள் தனது பக்கம் இல்லை என்று தெரிந்தும் கூட தைரியமாக அது நின்றது. அதை விட முக்கியமாக தனது தேவைகள் கூட இருக்கலாம் இருந்தாலும் இன்றைக்கு உலகத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய கொடூர தாக்குதல் காசா மக்கள் மீது, அந்த காசா மக்களுக்கு ஆதரவாக ஈரான் நின்றது. ஆகவே ஈரான் கிட்ட இருந்து இந்தியா இப்படி அமெரிக்காவையோ மற்ற தேசங்கள் தவறு செய்கின்ற தேசங்களை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற இந்த தைரியத்தை பெற வேண்டிய படிப்பினை என்பது இதுல மிக முக்கியமான படிப்பினையாக இருக்கு. உலகமே பரபரப்பாக பார்த்து கொண்டிருந்த கடந்த 10 நாட்களாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் தற்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. இரு நாடுகளுமே போர் நிறுத்தம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றன. ஏன் திடீரென இந்த போர் நிறுத்த அறிவிப்புக்கு ட்ரம்ப் இறங்கி வந்தார்? இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பது குறித்து ஆய்வாளரும் எழுத்தாளருமான தோழர் அன்வர் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ ஈரான் இஸ்ரேல் போரில் தேவையில்லாமல் திடீர்னு அமெரிக்கா நேரடியாக மூக்க நுழைச்சதோடு மட்டும் இல்லை, ஈரானோட அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து தகர்த்துட்டோம் அப்படின்னு ட்ரம்ப்பு மாறுதட்டினார். நாங்கள் சொல்கிறத கேட்காட்டி இதை விட விளைவுகள் மோசமாக இருக்கும்னு பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் திடீர்னு இப்போ 2 நாடும் சமாதானம் செய்யணும், போர் நிறுத்தத்தை அறிவிக்கணும் அப்படின்னு ட்ரம்ப்பே டக்குன்னு ஒரு படி கீழே இறங்கி வந்திருக்கிறதோட காரணம் என்ன? குறிப்பாக கேட்கணுன்னா, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளவாடங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தின பின்னணியில் இது நடந்திருக்கு. அது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான காரணம் என்ன, பின்னணி என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? போர் நிறுத்தம் குறித்து இஸ்ரேல் சில நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கு என்று 2 நாட்களாகவே வால் ஸ்ட்ரீட் ஜோர்னல் என்ற பத்திரிகையில செய்திகள் அதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்பட்ட காரணம் என்னன்னு சொன்னாங்க, இஸ்ரேல் இவ்வளவு பெரிய தாக்குதலை சந்திக்கும் என்று அவங்க எதிர்பார்க்கலாம். ஈரானுடைய தாக்குதல் என்பது இதுவரைக்கும் இஸ்ரேல் கடந்த 30 அல்லது 40 ஆண்டுகளில் சந்திக்காத அளவுக்கு ஒரு பெரும் தாக்குதலை சந்தித்திருக்கிறது. பல இராணுவ கேந்திரமான அமைப்புகள் கட்டிடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 10 நாட்களாக இஸ்ரேலுடைய வான்வெளி என்பது மூடப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரேலுக்கும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பின்னணியில இந்த போர் நிறுத்தம் என்பது தேவை. கொஞ்ச நாள் நம்ம பின்வாங்கிட்டு நாமே மறுபடியும் சுதாரித்துக் கொண்டு போர் செய்யலாம் என்ற அடிப்படையில் இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கான சில நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கு என்று வால் ஸ்ட்ரீட் ஜோர்னல்ல சில செய்திகள் வந்தது. அந்த செய்திகள் வந்தப்போ இன்னொன்னு என்ன வந்ததுனாக்கா, இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை, வால் ஸ்ட்ரீட் ஜோர்னல் தேவையில்லாம அந்த செய்திகள் போட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஆனா இப்போ அது நடந்திருக்கு. இதற்கிடையில நடந்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னாக்கா, டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய 3 முக்கியமான அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினாரு. நீங்க சொன்ன மாதிரி உடனடியா பேச்சுவார்த்தைக்கு வரணும், இல்லாட்டி விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட 1 மணி நேரத்தில் மீண்டும் ஈரான் இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியது. அப்பவே
அமெரிக்க தளங்கள் மீது நாங்கள் வந்து தாக்குதலை நடத்துவோம் என்று சொன்னாங்க. அந்த தாக்குதல் நேற்றைக்கு வந்து நடந்திருக்கு. ஆனா அந்த தாக்குதலை பற்றி வேறொரு தகவலும் வருது. என்ன என்று சொன்னா, அந்த தாக்குதல் வந்து ஒரு பேரளவுக்கு நடத்தப்பட்ட தாக்குதல், ஒரு வலுவான பதிலடியாக நடத்தப்பட்ட தாக்குதல் இல்லை என்ற தகவலும் வந்து வருது. இதை எப்படி சொல்றாங்கன்னாக்கா 2 பாயிண்ட் சொல்றாங்க. ஒண்ணு, நீங்க பாத்தீங்க என்று சொன்னா வந்து ஈரான் நடத்திய எல்லா ஏவுகணைகளுமே கத்தாருடைய வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து அடிச்சுட்டாங்க. ஒரு ஏவுகணை மட்டும்தான் உள்ள வந்து போயிருக்கு. அதுவும் வந்து வேற ஒரு இடத்துல தான் விழுந்திருக்கு. அப்போ இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பிலே மீறி போகின்ற ஏவுகணைகள் ஏன் கத்தாருடைய வான் பாதுகாப்பை மீறி ஈரானுடைய ஏவுகணைகள் போகவில்லை என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது, தாக்குதல் நடத்துவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே கத்தார் அரசாங்கத்திற்கு ஈரான் சொல்லிட்டாங்க, இப்ப வந்து தாக்குதல் வந்து நடத்த போகிறோம், கத்தார் தேசத்துக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, முரண்பாடும் இல்லை, அமெரிக்கா எங்களை தாக்கியதால் அமெரிக்காவுக்கு வந்து நாங்கள் தாக்குதல் நடத்த போறோம் என்று வந்து சொல்லிட்டாங்க. இதையே அமெரிக்காவுக்கும் சொல்லியிருக்காங்க ஈரான். சில நடுநிலை நாடுகள் மூலமாக, மூன்றாம் நாடுகள் மூலமாக நாங்க தாக்க போறோம், என்ன பாதுகாப்பு பண்ணுமோ பண்ணிக்கோன்னு சொன்னால்தான் சில முக்கியமான வந்து போர்க்கருவிகள் அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாம் வந்து அமெரிக்க தளத்திலிருந்து வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு அமெரிக்க தளத்தின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்ற அந்த தங்களுடைய திறனை நிலைநிறுத்த மட்டும்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துவதற்கான தாக்குதல் நடத்தப்படவில்லை என்று இது தெரிகிறது. ஆனா நிச்சயமாக இன்றைக்கு இஸ்ரேலுக்கு வந்து இந்த போர் நிறுத்தம் தேவைப்படுகிறது. ஏன்னா அவங்க பெரிய அழிவை சந்திச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வந்து தங்களை தாங்கள் சுதாரித்துக் கொண்டு ஈரானை எப்படி வந்து சிக்கலுக்கு உள்ளாக்குவது என்பதை திட்டமிட்டு மீண்டும் தாக்குவதற்காக ஒரு இடைக்கால ஒரு நிவாரணம் அவர்களுக்கு தேவைப்படுது. அதற்காக தான் இதை நடத்தியிருப்பது என்பதுதான் பொதுவாக இன்றைக்கு சொல்லப்படுகிற ஒன்று. ஆனா அதே சமயத்துல டொனால்டு ட்ரம்ப்பும் சரி, இஸ்ரேலும் சரி, இந்த போர் நிறுத்தத்தை மீற மாட்டார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. சரி, நீங்க சொன்ன மாதிரியே போர் நிறுத்த அறிவிப்பு வந்தா கூட எப்போ வேணாலும் திருப்பி தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ட்ரம்ப்பும் நெதன்யாகும் இதே வார்த்தையில உறுதியா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனா காசா மாதிரியா வந்து ஒரு போர் நிறுத்தம் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் அறிவிச்சதுக்கு முன்னாடி அவர் இஷ்டத்துக்கு இப்போ வரைக்கும் அடிக்கிற மாதிரியா ஈரானை இனிமே இஸ்ரேல் தொட முடியுமா? அதுக்கு சாத்தியம் இருக்கா? ஈரான் மீது சில அழிவுகளை உருவாக்குவதற்கு இஸ்ரேலுக்கு இன்னும் சாத்தியம் இருக்கு. ஆனால் அதே அழிவுகளை, அதை விட கூடுதலான அழிவுகளை ஈரான் இஸ்ரேல் மீது வந்து உருவாக்குவதற்கும் சாத்தியக்கூட இருக்கு. ஆகவே வந்து ஈரானை வந்து இன்னும் கூடுதலாக எப்படி தாக்குவது, எத்தகைய ஆயுதங்கள் தேவை என்பதை நிச்சயமாக நெத்தனியாக வந்து திட்டமிடுவார். அது அமெரிக்கா கிட்ட வாங்குவதற்கு முயற்சி செய்வார். அது வரைக்கும் அவருக்கு வந்து அந்த போர் நிறுத்தம் வந்து ஒரு இடைக்காலமாக தேவைப்படுகிறது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல இல்லாத அளவுல, வரலாற்றுல இதுவரைக்கும் இல்லாத அளவுல இஸ்ரேல் வந்து ஈரான்ட்ட இப்ப கடுமையான அடியை வாங்கியிருக்குன்னு தான் சொல்றாங்க வந்திருக்க செய்திகள்லாம். இஸ்ரேலும் ஈரானை கடுமையா அடிச்சிருக்கு. இந்த அளவுக்கு தாக்குதலை எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. இந்த நிலைமையில அந்த நாட்டில் ஒரு பெரும்பகுதியினர் இந்த போரை விரும்பல அப்படிங்கிற செய்தியும் வந்துகிட்டு இருக்கு. இந்த நெருக்கடிக்கு மத்தியில மறுபடியும் இப்படியான ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படிக்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நெதன்யாகு அப்படி ஒரு முடிவை எடுத்தா அவருக்கு பின்னணியில அந்த நாட்டு மக்கள்ல இன்னும் கடுமையான அதிருப்தி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? இஸ்ரேலுக்குள்ள ஈரானை தாக்குவது தொடர்பாக பெரிய அளவுக்கு அதிருப்தி இல்லை. அமெரிக்காவில் இருக்கு. 62% அமெரிக்க மக்கள் ஈரான் மீது வந்து அமெரிக்கா போர் தொடுப்பதை விரும்பவில்லை. ஆனா இஸ்ரேல் சமூகத்தில் அப்படி இல்லை. இந்த தாக்குதல் அவர்கள் இதுவரைக்கும் சந்திக்கல, அதனால வந்து அவங்க வந்து பயந்திருக்காங்களே ஒழிய ஈரானை அழிக்க வேண்டும் என்ற நெதன்யாகு எண்ணமும் இஸ்ரேலினுடைய ஒரு பெரும்பான்மை மக்களுடைய எண்ணமும் ஒரே மாதிரியா தான் வந்திருக்கு. அதுல நெதன்யாகுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. அது அவர் கைகளை கட்டி போடாது. அவர்களை கைகளை கட்டி போடுவது என்ன என்று சொன்னா, ஈரானும் இஸ்ரேலை வந்து தாக்குகின்ற அந்த திறன் ஈரானுக்கு இருக்கிறது, அதை எப்படி வந்து தடுப்பது, அதுதான் வந்து அவருடைய கையை கட்டி போட்டிருக்கு என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரியா வந்து அமெரிக்க பாமர் 2 அப்படிங்கிறத வச்சு அணு உலைகளை பூரா அழிச்சிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப்பும் சொன்னாரு. ஆனா இப்ப வர்ற தகவல்கள் பூரா இதுவரைக்குமே அந்த அணு உலைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதுன்னு எந்த ஒரு செய்தியுமே உறுதிப்படுத்தல. ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இப்படியெல்லாம் வரும் தெரிஞ்சு நாங்க ஏற்கனவே சில வேலைகளை பண்ணிட்டோம், இடத்த மாத்திட்டோம்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை அமெரிக்கா முழுசா அழிச்சிருந்ததுன்னா இந்த போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்குமா அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு. இன்னொன்னு, உண்மையிலேயே அழிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க.
பொதுவாக பல ஆய்வாளர்களும் சொல்றது என்னன்னு சொன்னா அழிக்கப்படவில்லை என்றுதான் சொல்றாங்க. அமெரிக்கா வந்து அந்த முதன்மையான அந்த அணுசக்தி தளத்துல போட்ட அந்த அணுகுண்டுடைய அந்த எடை என்பது 13,000 கேஜி கிலோகிராம். அந்த எடை உலகத்திலே இன்றைக்கு இருக்கின்ற மிக அதிக எடையுள்ள பாம் வந்து அதுதான். 13,000 கேஜி பாம், 8 பாம் அது மாதிரி வந்து அந்த அணுசக்தி தளத்தை வந்து போட்டுக்கிறாங்க. அந்த பாம்புடைய தன்மை என்னன்னா நிலத்தில் இருந்து 60 அடி ஆழத்துக்கு உள்ள போய் அங்க வந்து வெடிக்கும். அது மாதிரியான பாம் அது. ஆனா இவங்க வந்து ஏற்கனவே வச்சிருந்தது வந்து 90 அடியில வச்சிருந்தாங்க. அந்த செறிவூட்டல் யுரேனியம் செறிவூட்டல் என்பது 90 அடியில தான் வச்சிருந்தாங்க ஈரான். ஆக வந்து இப்படி இவங்க அடிக்க போறாங்க என்று தெரிந்தும் ஒருவேளை சீனா ரஷ்யா கூட வந்து சேட்டலைட் மூலமாக, செயற்கைக்கோள் மூலமாக அந்த தகவல்களை எடுத்து சொல்லியிருக்கலாம் வந்து ஈரானுக்கு. அவங்க உடனடியாக வந்து அதை வேற இடத்துக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. ஆகவே வந்து உறுதியாக சொல்லப்படுகின்ற தகவல் என்னன்னாக்கா அமெரிக்கா வந்து அந்த அணு ஆயுதத்துக்கான அந்த ஏற்பாடுகளை அழிக்க முடியவில்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற சூழல் என்று எல்லாருமே வந்து சொல்றாங்க. சரி, இப்ப ஈரான்கிட்ட அணுகுண்டே இருக்கக்கூடாது, அணு ஆயுதமே தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேலில் அணு ஆயுதமே இல்லைன்னு ஏற்றுக்கிறதா? இல்லாட்டி இஸ்ரேலில் இது வரைக்குமே வந்து ஒரு 90லேருந்து 400 அணுகுண்டுகள் இருக்கிறதா பல ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஏற்கனவே அணுகுண்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஏற்கனவே அதில் வேலை பார்த்தவங்களே வெளியில் வந்து இஸ்ரேல் இராணுவத்தில் அணு ஆயுதங்கள் தயாரிக்குங்கன்னு சொன்னதுனால அவர் இன்னையில வரைக்கும் சிறையில் இருந்து இப்போ தான் வந்து தடுக்கப்பட்டிருக்காரு. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கையில் ஈரான் மட்டும் அணு ஆயுதங்கள் வச்சிருக்க கூடாது, இஸ்ரேல் வச்சுக்கலாம்னு சொல்றது என்ன வகையான நியாயம்? அது சரியா? எந்த வகையிலும் அதை நியாயப்படுத்த முடியாது. இஸ்ரேல் கட்ட அணு ஆயுதங்கள் இருக்கின்றன என்பது அநேகமாக உலகத்தில் இருக்கின்ற எல்லா தேசங்களுக்கும் தெரியும். என்பிடி அமைப்புக்கும் வந்து தெரியும். ஆனா என்பிடி அமைப்பு வந்து அங்க போய் ஆய்வு செய்வதற்கு அவங்க தயாராகலை. ஏன்னா வந்து அந்த சர்வதேச அணுசக்தி முகமை என்பது அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து இருக்கு. ஆகவே அமெரிக்கா வந்து என்ன செய்யறாங்க என்று சொன்னாக்கா இஸ்ரேல் வச்சிருக்கிற அணு ஆயுதங்களை பற்றி அவங்க கவலைப்படுவதில்லை. இஸ்ரேல் கிட்ட இல்லை என்றுதான் அமெரிக்கா அபிஷியலா சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு தேசத்துக்கும் தெரியும் இஸ்ரேல் வந்து அணு ஆயுதங்களை வைத்திருக்காங்க என்று சொல்லி. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கி கொண்டால் இஸ்ரேலுக்கு எதிராக மட்டுமல்ல அமெரிக்காவுடைய வளைகுடா நலனுக்கு எதிராக அது இருக்கும் என்ற காரணத்தால்தான் ஈரான் எந்த காரணத்தை முன்னிட்டும் அணு ஆயுதங்களை கை கொள்ளக்கூடாது என்று அமெரிக்கா வந்து நினைக்குது. அது இஸ்ரேலுக்கு ஒரு நீதி, ஈரானுக்கு ஒரு நீதி என்ற அடிப்படையில் தான் வந்து அவங்க பாக்குறாங்க. ஒரு இந்து பத்திரிகை, நம்முடைய இந்து பத்திரிகையுடைய நிருபர் ஸ்டான்லி ஜான் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார். என்னன்னாக்கா லிபியா வந்து இதற்கான முயற்சி பண்ணப்போ லிபியாவை காலி பண்ணாங்க, ஈராக் இப்படி முயற்சி பண்ண போது ஈராக்கை வந்து காலி பண்ணாங்க. ஆனா வடகொரியா அனுபவம் என்னன்னாக்கா நீ வந்து அணு ஆயுதத்தை வந்து உருவாக்குறதுன்னு சொன்னா சொல்லாத, செஞ்சிட்டாதான் நீ பாதுகாப்பாக இருப்ப, சொல்லிட்டே இருந்தா பாதுகாப்பு இருக்க மாட்டேன்னு சொன்னால் அதுதான் உண்மை. ஈரான் வந்து இந்நேரம் அணுகுண்டை கை கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்து ஒருவேளை ஈரானுக்கு வராமல் போயிருக்கலாம். எப்படி அவங்க வடகொரியாவை கை வைக்கிறது அப்படி ஈரானையும் கை வைக்காமல் போயிருக்கலாம். அதாவது இன்னைக்கு வந்து ஈரான் அணுகுண்டே தயாரிக்கக்கூடாது, வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய இதே அமெரிக்கா தான் 1967 காலகட்டங்களில் இவங்களுக்கு வேண்டிய எடுபடியாக இருந்த அரசாங்கங்கள் இருக்கையில் இதே ஈரானுக்கு அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கான எல்லா உதவிகளும் பண்ணாங்க, தொழில்நுட்ப உதவிகளும் பண்ணாங்க. 79க்கு பின்னாடி ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பின்னாடி இன்னைக்கு அணுகுண்டே நீங்கள் வைக்கக்கூடாது, தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இது முரண்பாடாக இல்லையா? தனக்கு வேண்டிய கைக்கூலி இருந்தால் நீ பண்ணிக்கலாம், அப்படி இல்லாதால் பண்ணக்கூடாதுங்கிறது என்ன வகையான நியாயம்? உண்மைதான். அதாவது ஐசன்ஹோவர் வந்து அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் அப்போ ஈரான்ல வந்து வேற ஒரு ஆட்சி இருந்தது, அமெரிக்காவுக்கு சாதகமான ஆட்சி இருந்தது. அவர்கள் வந்து அந்த அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான எல்லா உதவியும் அமெரிக்க நிர்வாகம் அவங்களுக்கு வந்து செய்தது. அன்றைக்கு வந்து வளைகுடாவில் இஸ்ரேல் மட்டும் இல்லாம ஈரான்ல இருந்த ஆட்சியாளர்கள் கூட அமெரிக்காவுக்கு அனுசரணையா இருந்தாங்க, அமெரிக்காவுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற இடத்தில் இருந்தாங்க. ஆகவே அந்த உதவி செய்தாங்க. 1979 இந்த இஸ்லாமிய புரட்சி என்பது வந்தது. அப்போதான் வந்து ஆட்சி மாற்றம் என்பது வந்தது. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்காவுக்கு எதிரான மிக கடுமையான நிலையை வந்து எடுத்தாங்க. ஒண்ணு. ரெண்டு, அதை விட மிக முக்கியம் என்ன என்று சொன்னாக்கா வளைகுடா பகுதியில ஒரு முரண்பாடு, இஸ்லாத்துக்குள்ளே என்ன முரண்பாடு என்னன்னா சன்னி பிரிவுக்கும் ஷியா பிரிவுக்கும் இருக்கின்ற முரண்பாடு. அது காலம் காலமாக வந்து நபிகள் நாயகத்தினுடைய காலத்துக்கு பின்னாடி இருந்தே வருவது. நீங்க பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கத்தார் இந்த நாடுகள் வந்து இஸ்லாமிய சன்னி பிரிவுகளை சேர்ந்த நாடுகள்.
ஷியா பிரிவு நாடு ஒரே நாடு வந்து ஈரான் தான் முதல்ல இருந்தது. இப்போ வந்து ஏமன் வந்து ஷியா பிரிவு நாடாக இருக்கு. ஹெசபுல்லா வந்து ஷியா அமைப்பு. ஆனா ஹமாஸ் வந்து ஷியா அமைப்பு அல்ல, அது வந்து சன்னி பிரிவு அமைப்பு. இப்போ வளைகுடாவுல இஸ்லாமிய நாடுகள்ல பெரிய நாடு எது என்பதுல சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு பெரிய போட்டி வந்து நிலவியது. அதுல சவுதியுடைய கைதான் முதல்ல ஓங்கி இருந்தது. அதை தடுப்பதற்காகத்தான் ஈரான் வந்து இந்த அணு ஆயுதத்தை வந்து உற்பத்தி செய்வதற்கான பல நோக்கங்களில் ஒன்று அதுவும். ஆனா அந்த நிகழ்வுல ஒண்ணு என்ன ஆச்சு என்று சொன்னாக்கா, பாலஸ்தீன இயக்கத்தை சன்னி பிரிவு தேசங்கள்லாம் கைவிட்டாங்க. இத்தனைக்கும் பாலஸ்தீன மக்களில் மிக பெரும்பான்மையினர் சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் தான். ஆனா இவங்க வந்து அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு இஸ்ரேல் வந்து சமரசம் போனாங்க. சில நாடுகள் வந்து அமெரிக்காட்ட சரணாகதி அடைஞ்சாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட ஈரான் முற்றிலுமாக வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தந்தது, ஹமாஸ் அமைப்புக்கு வந்து ஆதரவு தந்தது. இதனுடைய அடிப்படையில இந்த முரண்பாடுகளும் வந்து ஒரு முக்கிய காரணம். அமெரிக்கா வந்து ஈரான் அணுகுண்டு வைத்துக் கொண்டால் அது பாலஸ்தீன பிரச்சனையில வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவாக நிற்கும், இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கும், தன்னுடைய வளைகுடா நலனுக்கு எதிராக நிற்கும் என்பதனால்தான் அவங்க கடுமையாக இந்த பிரச்சனையை பார்க்கிறாங்க. அதனாலதான் சில அரேபிய நாடுகளும் கூட ஈரான் அழிஞ்ச தப்பு இல்லைன்னு உள்ளுக்குள்ள நினைக்கிறாங்க. வெளியில அதை கண்டித்தாலும் உள்ளுக்குள்ள அப்படி நினைப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கு. இந்த போர் நிறுத்தத்துக்கு பின்னணியா இன்னும் ஒரு முக்கியமான காரணம் சொல்லப்படுது. என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஹார்மூஸ் அந்த நீரிணை கடல்வழி பாதைங்கிறது அது வந்து ஈரானும் ஓமன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க நினச்சி தடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த ஆயிலே வெளியில் வர முடியாது. உலகத்தோட 20 to 30% ஆயில் அந்த வழியாக தான் வரணும். ஸோ இவங்க வந்து ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் தொடுத்த உடனேயே ஏமன் வந்து டைரக்டாக எங்களுக்கும் அவங்களுக்கு இருந்த அமெரிக்காவுக்கும் ஓமனுக்கும் ஏற்கனவே இருந்த அந்த ஒப்பந்தங்கிறது முடிஞ்சு வச்சு, நாங்கள் வந்து இனிமே வந்து ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக களமிறங்கணும்னு ஆரம்பித்தாங்க. அதே மாதிரியா வந்து ஈரான் நாடாளுமன்றமே அந்த ஹார்மூஸ் நீரிணையை வந்து மூடுறதுக்கான ஒப்புதலும் அளிச்சிட்டாங்க. அதோட செக்யூரிட்டி கவுன்சில், அந்த நாட்டோட செக்யூரிட்டி கவுன்சில் அனுமதி கொடுத்தா மூடிடுவாங்க. இந்த சூழலுமே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்ததுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அது இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து எண்ணெய்கள்ல வந்து 20% நீங்க சொல்ற 20 to 25% அந்த நீரிணை ஹார்மோஸ் நீரிணை வழியாகத்தான் அது போகுது. அது தடுக்கப்பட்டால் உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு. வெறும் வந்து எண்ணெய் தடுக்கப்படுவது மட்டுமல்ல, அது உருவாக்குகின்ற பல பின் விளைவுகள் என்பது உலக பொருளாதாரத்தை புரட்டி போடுகின்ற ஒரு ஆபத்து என்பது வந்து இருக்காது. அதனால வந்து அது ஈரான் செஞ்சிட்டாக்கா கடுமையான பிரச்சனைகள் விளைவுகள் ஏற்படும் என்பது உண்மை. இதை தடுப்பதற்காக என்ன பண்ணணும்னா செங்கடல் வழியாக கொண்டு போகணும். அந்த செங்கடல் தான் வந்து ஏமனுடைய ஹூத்திகள் கையில அது இருக்கு. அங்கதான் அவங்க வந்து கப்பல்களை தாக்குறாங்க. அவங்க ஏற்கனவே வந்து ஈரானுக்கு ஆதரவாக நாங்களும் கப்பலை தாக்குவதனால செங்கடலும் வந்து ஒரு முடக்கப்படுகின்ற சூழல்ல இந்த ஹார்மோஸ் நீரிணையும் முடக்கப்படும் பொழுது அது கடுமையான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். ஆனா வேறு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது வழியாக செல்கின்ற எண்ணெய் வந்து பெறுகின்ற தேசங்கள்ல முக்கியமான தேசங்கள் இந்தியாவும் சீனாவும் அப்படிங்கிறாங்க. இப்ப வந்து இது பாதிப்பு வந்து இந்தியா சீனாவுக்கும் வந்து ஏற்படும். அதனாலதான் அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சர் ரூபியோ என்ன பண்ணாருனாக்கா, சீனாவை வந்து அவர் கேட்டுக்கொண்டார், நீங்க வந்து கொஞ்சம் ஈரான்கிட்ட பேசி அது தடுக்காம இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கிற மாதிரி வந்து சொன்னாரு. ஆனா வந்து இந்தியா என்ன பாதுகாப்பு எடுத்திருக்கு, அது தடுக்கப்பட்டால் வேற என்ன வந்து மாற்று இருக்குன்னு தெரியாது. ஆனா சீனா வந்து மாற்று ஏற்பாடு செய்துட்டாங்க. அது மூணா பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்து சீனா வந்துட்டாங்க. அது வந்து அது மூடப்பட்டிருந்தால் மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும். அதுவும் ஒரு காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த போர் நிறுத்தத்துக்கு. அதை பொறுத்தளவுல இப்ப இந்தியா மட்டும் பாதிக்கிறது இல்லை. நீங்க சவுதி அரேபியா மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருந்து அமெரிக்கா பிரிட்டன் நிறுவனங்களோட எண்ணெய் வெளியேறணும்னாலே அதே வழி அப்படின்னா அவங்களோட எண்ணெயை வெளியேற முடியாம போயிடுமே. ஸோ அதுவும் ஒரு முக்கிய அழுத்தத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்களே. உண்மை உண்மை. சவுதிக்கு வந்து ஒரு பெரிய வணிக பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அவங்களுடைய எண்ணெயில வந்து ஒரு 50-60% இது வழியாக தான் போகுது. ஆக அவர்களுக்கு வந்து கடுமையான பாதிப்பு ஏற்படும். அதனாலதான் அவங்க சவுதி, கத்தார், அரபு அமீரம்லாம் முதலே வந்து ஈரானுடைய பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. உங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற போர்லையோ உங்களுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற போர்லையோ நாங்க வந்து யார் பக்கமும் தலையிட மாட்டோம், ஈரான் தாக்கப்படக்கூடாது என்பதெல்லாம் எங்களுடைய நிலைப்பாடு என்று ஈரானுக்கு முன்கூட்டியே சொன்னாங்க. அது மட்டும் இல்ல,
ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. சவுதி, கத்தார், மற்ற பஹ்ரைன் தேசங்கள் என்னங்கன்னா, ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தினால் அந்த தாக்குதலுக்கான விமானங்கள் எங்கள் தளங்களிலிருந்து அந்த விமானங்கள் புறப்படக்கூடாது என்று அமெரிக்காவை கடுமையாக வந்து அவங்க ஒரு எச்சரிக்கை விட்டாங்க. அதுல நின்னாங்க அவங்க. ஏன்னா இந்த நீரிணை, ஹார்முஸ் நீரிணை வந்து மூடப்பட்டால் பாதிக்கப்பட போது இந்த தேசங்கள்லாம். அதனால முன்கூட்டியே அவங்க வந்து ஈரானை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க. அதை மீறிதான் கத்தார் கிட்ட வந்து ஈரான் தாக்குதல் நடத்திருக்கு. அவங்க கொஞ்சம் சாஃப்டா இருந்தனால்தான் ஈரான் முன்கூட்டி தகவல் சொல்லிட்டாங்க, உங்களை தாக்க போறோம் அப்படின்னு ஒரு நீண்ட அறிக்கை விட்டாங்க. உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம 2 சகோதர நாடுகள் என்றெல்லாம் இந்த அறிக்கையில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ஹார்மஸ் நீரிணை மூடப்பட்டால் சவுதி, கத்தார், பஹ்ரைன் எல்லாமே வந்து வணிக ரீதியாக பாதிக்கப்படும். அந்த நாடுகளிலிருந்து யாரெல்லாம் எண்ணெய் வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் வந்து பாதிக்கப்படுவாங்க. இன்னொரு ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா, ஈரான்ல இருந்து எண்ணெயும் வெளியில போக முடியாது. இந்த நாடுகள் எண்ணெய் மட்டுமல்ல, ஈரானுடைய எண்ணெயும் வந்து போறது கிடையாது. செங்கடல தான் மீறி போகும். இந்த அளவுக்கு அது வெளியில போக முடியாது. அப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் தான் அந்த ஹார்மஸ் நீரிணை என்பது. ஆனால் போர் நிறுத்தத்திற்கு அந்த ஹார்மஸ் நீரிணை மூட போறோம் என்று விட்ட எச்சரிக்கை காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரியா இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தத்துல இந்தியாவோட நிலைப்பாடு வந்து 2க்கும் நடுநிலைன்னு சொன்னா கூட, ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் பலருமே இந்தியா வந்து இஸ்ரேல் பக்கம் சாஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை தான் அவங்க சொல்றாங்க. உண்மையிலேயே இந்தியா என்ன வகையான நிலைப்பாடு எடுத்தது? அதோட நிலை என்ன? இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலையை தான் எடுத்தது. அது பாலஸ்தீன பிரச்சனை, காசா தாக்குதலா இருந்தாலும் சரி, அல்லது ஈரான் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவங்க வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலை எடுத்தாங்க. அமெரிக்காவோடு முரண்படுவதற்கு அவர்கள் வந்து தயாராக இல்லை. அதுல எந்த விதமான இரண்டாவது கருத்துக்கும் வந்து இடமில்லை. ஆனா காசா தாக்குதலுக்கும் ஈரான் தாக்குதலுக்கும் இடையில இருந்த ஒரு வேறுபாடு என்னன்னாக்கா, காசாவுக்குள்ள இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது காசாவே அழிந்தாலும் இந்தியாவுக்கு வந்து ஒரு தார்மீக அடிப்படையில அது தப்பு என்பதற்கு மேல இவங்களுக்கு வந்து அங்க எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா ஈரான் என்பது அப்படி அல்ல. ஈரான்ல இருந்து பொருளாதார நலன்கள் இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஆழமாக பிணைந்து இருக்கு. அதுல 2 அம்சங்கள் சொன்னோம்னா, ஒன்று வந்து எண்ணெய் அவங்க வந்து ஈரான் கிட்ட இருந்து வாங்குறாங்க. அந்த ஹார்மஸ் நீரிணை வழியா தான் அது வருது. ஈரான் பாதிக்கப்பட்டால் அந்த எண்ணெய் சப்ளை பாதிக்கப்படும். அதற்கு என்ன மாற்று ஏற்பாடு என்ற கவலை வந்து இந்தியாவுக்கு இருந்தது. இரண்டாவது, ஈரானுடைய மிக முக்கியமான துறைமுகம் அந்த சபார் துறைமுகம். சபார் துறைமுகம் உண்மையிலே ஈரான் வந்து தொடக்கத்துல வந்து அந்த கான்ட்ராக்ட் சீனாவுக்கு தருவதாக இருந்தது. அப்புறம் இந்தியா பேச்சுவார்த்தை தான் இந்தியா வாங்கியது. அது மிக மிக முக்கியமான முதலீடு பல வகைகள்ல. ஈரானுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கும் வந்து நன்மை பயக்கின்ற ஒரு முதலீடு. அந்த சபார் துறைமுகம் சேர்ந்து தாக்கப்பட்டால் என்ன ஆகுதுங்கிற பொருளாதார கவலை இந்தியாவுக்கு. ஏன்னா இந்தியா நிறைய அதுல முதலீடு செய்திருக்கு. ஆக அவங்க வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில நடுநிலையாக இருப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அதனால இந்த அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் வந்து ஈரான் பிரதமர்கிட்ட வந்து போன்ல பேசி சில பேச்சுவார்த்தைகள் நடத்தினார். ஆனா அது வந்து ஒரு வெளியே வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு தான். உண்மையிலே பார்த்தீங்க என்று சொன்னா இஸ்ரேல் பக்கம் தான் அவங்க சாய்ந்திருக்காங்க. இஸ்ரேலுடைய ஒரு மிக முக்கியமான துறைமுகம் அஃபியா துறைமுகம், அதை தான் வந்து ஈரான் தாக்கி இன்றைக்கு வந்து சின்னபின்னமாக்கியிருக்கு. அந்த அஃபியா துறைமுகத்தினுடைய கான்ட்ராக்ட் அதானி குழுமத்துக்கு வாங்கி தந்ததில் நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதே போல இஸ்ரேலும் அதானி குழுமம் சேர்ந்து பல ட்ரோன் டெக்னாலஜியை வந்து உருவாக்கி இருக்காங்க. அத்தகைய ட்ரோன்களை அதானி குழுமம் உற்பத்தி செய்து இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கு. அது வந்து இஸ்ரேல் வந்து இப்ப ஈரானுக்கு எதிரான போர்ல காசாவுக்கு மேலையும் பயன்படுத்துவதில் அந்த அதானி குழுமம் உற்பத்தி செய்த அந்த ட்ரோன்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஆக வந்து ஒரு காலங்காலமாக இருந்த ஒரு நிலையை மாற்றி இஸ்ரேல் பக்கம் முழுமையாக சாய்ந்து விட்ட ஒரு சூழலைத்தான் நரேந்திர மோடி அரசாங்கம் உருவாக்கி இருக்குது. அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இராணுவம் உளவு சார்ந்த உடன்பாடை வந்து இஸ்ரேலோட இந்தியா கையாண்டிருக்கு. பல ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானோட வர்த்தக உடன்பாடுங்கிறது அது ஒரு புறம். நீங்கள் வர்த்தகத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் கூட நீங்கள் மாற்று வழியில் சமாளிச்சுக்கலாம். இந்தியா செஞ்சுருக்கக்கூடிய இஸ்ரேலனோட இராணுவ ரீதியில் மட்டும் இல்லை, உளவு ரீதியான விஷயங்களையுமே அவங்க கையில் கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். எந்த ஒரு நாடும் அந்த நாட்டோட உளவு விஷயங்களில் அடுத்த நாடுகளோட சம்மந்தப்படுத்த விடாது. ஆனால் இந்தியா வந்து முழுக்க முழுக்க இன்னைக்கு பெகாசஸ் உள்ளிட்டு பல்வேறு உளவு நடவடிக்கைகள் வந்து இஸ்ரேலோட நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டு பண்ணுறதுனால
குறிப்பாக இந்தியாவோட ஒட்டுமொத்த உளவு தகவலுமே இஸ்ரேலுக்கு போயிடும். அவங்க நினச்சாங்கன்னா அவங்க விரும்புகிற நாடு கொடுக்கலாம், ஈவன் அமெரிக்காவுக்கு கொடுக்கலாம், நாளைக்கே பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வழியை கூட கொடுக்கலாம். இப்படி ஒரு ஆபத்தான உடன்பாடு போகிறதுங்கிறது வந்து இந்தியாவுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். இந்த உடன்பாடுக்கும் அந்த உடன்பாடுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. இந்தியா ஒரு வரலாற்று தவறை செய்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான். ஏன்னா வந்து உளவு மென்பொருள் உருவாக்குவதில் சிலர் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவோட செயல் முன்னாடி இருக்கு என்று சொல்றாங்க. அதுல தான் வந்து மிக முக்கியமானது வந்து பெகாசஸ் உளவு அமைப்பு என்பது. நீங்க இந்தியாவிலே பாத்தீங்க என்று சொன்னாக்கா அந்த பீமா குரம் அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட 16 மிக முக்கியமான செயற்பாட்டாளர்கள், ஆனந்த் தெல்தும்பே உட்பட, சுதா பரத்வாஜ் உட்பட, கான்சால்வேஸ் உட்பட 16 பேர், அவர்களை வந்து சிறைப்பிடித்ததுல அவங்களுடைய வாட்ஸ்அப்ல வந்து பொய்யான வாட்ஸ்அப்ல இல்ல லேப்டாப்ல பொய்யான செய்திகளை போட்டு அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டது என்பதற்கு பெகாசஸ் உளவு அந்த மென்பொருள் உளவு தான், அந்த சாப்ட்வேர் தான் பயன்படுத்தப்பட்டது என்றுதான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது அந்த காலத்துல லேப்டாப்ல பின்னாடி வாட்ஸ்அப்ல அது கொண்டு வந்துட்டாங்க. அந்த வாட்ஸ்அப்ல வந்து ஒரு போனை ஹேக் செய்வதற்கு பெகாசஸ் வந்து 99 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அப்படி இந்திய அரசாங்கம் வந்து 300 போன்களுக்கான ஒரு இது வாங்கியிருக்கு. அதுல சீதாராமனுடைய போனும் ஒன்று என்று அன்றைக்கு வந்து பல பத்திரிகைகள் தகவல் வந்தது. தி வயருடைய அந்த சித்தார்த் வரதராஜன் அவருடைய போன்லாம் கூட அதுல வந்து இருந்தது என்பது அன்றைக்கு தகவல் வந்தது. இந்த உளவு மென்பொருளை இந்திய அரசாங்கம் வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த செய்தி வந்து இந்தியாவுக்கு மட்டும் போகாது, அந்த NSA என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனத்துக்கும் அது போகுது. அவங்க வந்து அது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நாளைக்கு அமெரிக்காவுக்கு தரலாம், இல்ல அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் முரண்பாடு வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு தரலாம், இல்ல ஆப்கானிஸ்தானுக்கு தரலாம், யாருக்கு வேணாலும் தரலாம். ஆகவே அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற விதத்தில் இந்த ஒப்பந்தங்கள் அமைந்திருக்கின்றன என்பது மறுப்பதற்கு இல்லை. அது வந்து இந்தியா செய்த ஒரு மிகப்பெரிய தவறு, வரலாற்று தவறு தான், மாற்றத்தை கிடையாது. அதே நேரத்தில் துருராதி போன்றவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா வந்து உலக நாடுகளில் மட்டும் இல்லை, அண்டை தேசங்களில் கூட வந்து அவங்க நட்புறவா இருக்கிறதெல்லாம் கடந்த காலம் மாதிரி இல்லை. இன்னைக்கு எந்த அண்டை நாடுகளுமே இந்தியாவோட இணக்கமான சூழல் இல்லை. இது இந்தியாவோட எதிர்கால நலனுக்கு உகந்தவையா இருக்காதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா வந்து அண்டை நாடுகளோட நமக்கு வந்து நல்ல உறவு இல்லை என்று சொன்னால் நிச்சயமா வந்து இந்தியாவுக்கு அது சிக்கல் தான். நீங்க வந்து இப்ப எடுத்துக்கொள்ளுங்க, பாகிஸ்தானோட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சீனாவோட வந்து பொருளாதார ரீதியாக பல உறவுகள் இருந்தாலும் அரசியல் இராணுவ ரீதியாக வந்து ஒரு முரண்பட்ட நாடாகத்தான் சீனாவை வந்து இந்தியா பார்க்குது. பல முயற்சிகள் சீனா வந்து இந்தியாவோட இணைய வேண்டும் என்று நினைத்த போது கூட இந்தியா வந்து அதற்கான ஒரு சிக்னலை வந்து அவங்க தரல. ஆகவே சீனா வந்து பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருங்கி இருக்கு, ஆனா இராணுவ அரசு ரீதியாக கொஞ்சம் தள்ளி இருக்குங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கு இருக்கு. பங்களாதேஷ் இன்றைக்கு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அது வந்து கடுமையாக ஒரு முரண்பாடுகள் தான் இருக்கு. அதே போல மாலத்தீவு எடுத்துக்கொள்ளுங்க, இப்ப மாலத்தீவுல இருக்கின்ற அரசாங்கம் இந்தியாவுக்கு எதிரான ஒரு சூழலை தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. கொஞ்சமாவது ஏதாவது உறவு இருக்கு என்று சொன்னால் அது ஸ்ரீலங்காவோட இலங்கையோட மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த இலங்கையில கூட அவங்க யாரையும் அதிகமா சார்ந்திருக்காங்க, இந்தியாவா சீனாவா என்று சீனாவை தான் அதிகமா சார்ந்திருக்காங்க, இந்தியாவோடையும் சார்ந்து இருக்காங்க, இந்தியாவுக்கு சில ஒப்பந்தங்களை தந்திருக்காங்க. ஆனா கூடுதலாக சீனாவை தான் சார்ந்திருக்கிறாங்க. இது வந்து இப்ப இருக்கிற இடதுசாரி அரசாங்கம் மட்டும் அல்ல, முன்னாடி இருந்த அரசாங்கம் கூட சீனாவை தான் அதிகமாக சார்ந்திருக்காங்க. நீங்க வந்து இந்த சார்க் அமைப்பையே அழிச்சது வந்து நரேந்திர மோடி அரசாங்கம் தான். சார்க் அமைப்பை உருவாக்கியது ராஜீவ்காந்தி காலத்துல வந்து உருவாக்கப்பட்டது, அது பின்னாடி வந்து பராமரிக்கப்பட்டது. ஏன்னா வந்து அண்டை நாடுகளோட நமக்கு நல்ல உறவு இருக்க வேண்டும் என்பதற்காக. பாகிஸ்தான் அதுல இருக்கு என்ற ஒரே காரணத்திற்காக சார்க் கூட்டமைப்பே இவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க. அது அண்டை நாடுகளோட பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு. நாளைக்கு வந்து ஒரு முரண்பாடு வருது என்று வைத்துக் கொள்ளுங்க, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இந்தியா முரண்பாடு வந்தா இந்த தேசங்கள்லாம் இந்தியா பக்கம் நிற்கும் என்று சொல்ல முடியாது. வாய்ப்பு இருந்தா அவங்க பாகிஸ்தானுக்கு தான் உதவி செய்வாங்க, நிறைய நேரடியாகவோ மறைமுகமாக உதவி செய்வாங்க. ஏன்னா அண்டை நாடுகளோட எப்பவுமே நம்ம வந்து முரண்பட்டுக் கொள்ளக்கூடாது. விபி சிங் வந்து அதை கரெக்டா சொன்னார். என்ன என்று சொன்னாக்கா, வலிமையான ஒருவர் அண்டை நாடுகளுக்கு தருகின்ற சில தொந்தரவுகளால் கோவப்பட மாட்டார். ஏன்னா வந்து நாம் வலிமையானவர்கள், வலிமை குறைந்தவர்கள், அவர்களை அரவணைக்கத்தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதை பார்த்து கோவப்பட்டு அவர்களை தள்ளிவிடக்கூடாது என்று விபி சிங்கோட சொன்னார் பிரதமராக இருந்தப்போ. அந்த கோட்பாடு தான் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வந்தது. அதை இந்த அரசாங்கம் வந்து பாகிஸ்தான் காரணத்தை காட்டி அவங்க வந்து அதை அழிச்சிட்டாங்க. அது பெரிய சிக்கல் தான்.
ஆனா நீங்க சொல்றீங்க 2014 மோடி வந்த அப்படின்னா சார்க் கூட்டமைப்பு மாநாட இந்தியால கூட்டினாரு. அவர் எப்படி வந்து இந்த கூட்டமைப்பை காலி பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க? தொடக்கத்துல கூட்டினாரு. அதற்கு பிறகு சார்க் அமைப்பை கூட்ட வேண்டிய பொறுப்பு இந்தியா பக்கம் வந்த பொழுது அவங்க அந்த கூட்டமைப்பை கூட்டவில்லை. அப்ப அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் இந்தியா மீது பயங்கரவாத தாக்குதலை தொடுக்கிறது, அதற்கு ஊக்கம் தருது. அப்படி பாகிஸ்தான் அந்த கூட்டமைப்பில் இருக்கிற வரைக்கும் நாங்க கூட்டமைப்பில கூட்ட மாட்டோம் அல்லது நாங்க பங்கேற்க மாட்டோம்னு சொல்றாங்க. இப்ப இந்தியா இல்லாம அந்த கூட்டமைப்பை நடத்தி பலன் இல்லை. அதனால அந்த கூட்டமைப்பு அப்படியே முடங்கி போயிடுச்சு. அந்த கூட்டமைப்பு முடங்கியதற்கு இன்னும் சொல்ல போனா அட்ரஸ் இல்லாம போனதற்கு நரேந்திர மோடி அரசாங்கம் தான் காரணம். ஈரான் இஸ்ரேல் போர்ல இருந்து இந்தியா கத்துக்க வேண்டிய பாடம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பாடம்னாக்கா, தன்னுடைய சுயமரியாதை என்றைக்கும் விட்டு தரக்கூடாது. என்றைக்கு நம்ம சுயமரியாதை ஒரு தேசம் விட்டு தருதோ, எப்போ ஒரு பெரிய தேசத்துக்கு அனுசரணையாக ஒரு எல்லை இல்லாமல் போகின்ற சூழல் உருவாகுதோ, அப்போ கண்டிப்பாக நம்ம பாதிக்கப்படும். ஈரான் இவ்வளவு நெருக்கடிக்கிடையிலும் எதிர்த்து நின்னது. அமெரிக்காவை எதிர்த்து நின்னது, அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுத்தது, இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுத்தது. தன்னுடைய அண்டை நாடுகள், வளைகுடா நாடுகள் தன் பக்கம் இல்லை என்று தெரிந்தும் கூட தைரியமாக அது நின்றது. அதை விட முக்கியமாக தனது தேவைகள் கூட இருக்கலாம், இருந்தாலும் இன்றைக்கு உலகத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய கொடூர தாக்குதல் காசா மக்கள் மீது, அந்த காசா மக்களுக்கு ஆதரவாக ஈரான் நின்றது. இத்தகைய ஒரு மிகப்பெரிய பெருமையும் பாரம்பரியம் தான் கடந்த காலத்துல இந்தியாவுக்கு இருந்தது. அது இந்தியாவுக்கு இல்லை. ஆகவே ஈரான் கிட்ட இருந்து இந்தியா இப்படி அமெரிக்காவையோ மற்ற தேசங்கள் தவறு செய்கின்ற தேசங்களை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற இந்த தைரியத்தை பெற வேண்டிய படிப்பினை என்பது இதுல மிக முக்கியமான படிப்பினையாக இருக்கிறது. சரி, இதோட விரிவா பல விஷயங்களை பேசியிருக்கோம். தொடர்ந்து இதோட டெவலப்மெண்ட்டையும் இந்நாட்கள்ல பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.